வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சருமி. நான் சுகமாக இருக்கிறேன், நீங்களும் சுகமாக இருக்கணுமென்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால், நாங்கள் பவள மல்லிகை எடுத்திருக்கிறோம். பவள மல்லிகை இலை இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அங்கே வந்து இது கொஞ்சம் போய் ஆஞ்சு மழை ஆஞ்சு கொண்டு இருக்கீங்களா. இப்போ நான் இது என்னென்னு கேட்டால் கொஞ்சம் பாட்டி அவையெல்லாம் சொல்லிச்சினோம். இது வந்து மூட்டு வாதங்களுக்கு நல்லதான். முழங்கை அந்த மூட்டு வாதங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்லதான். மூட்டு இந்த வலிகள் நோக்கள் அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு மூலிகை இது. இதை இன்றைக்கு நாங்கள் எங்கிற யூடியூப் சேனலில் செய்யணும் மட்டும் சொல்லி எங்களை நேர்களுக்கு எல்லாரும் காட்டணும். இதைன்றதுக்காண்டி நான் இதை ஆஞ்சோன்னு வந்து நான் இன்றைக்கு இதை நாங்கள் செய்து பார்ப்போம் வாங்க. இது நாங்கள் இந்த இலையை வந்து நாங்கள் சுத்தமாக தான் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நான் இது 10 இலையை எடுத்துருக்கிறேன். 10 இலை 2 கப்புக்கு எடுக்க போகிறேன். அதால் 10 இலை இதில் நாங்கள் போட்டு அதை கொதிக்க வைப்போம். தண்ணி விட இந்த கப்பால் நான் 2 கப் தேநீர் எடுக்க போகிறேன். அப்போ இதால் நான் 2.5 கப் தண்ணி விட போகிறேன். இப்போ 1 கப் இதோடு சேர்க்குறேன். இதால் 1/2 கப் கூட விடுறேன். ஏன்டா அவிகிறதுக்கு வேணும் தானே. அப்போ 1/2 கப்பை கூட விடுறேன்னா இதை இப்போ நான் கொண்டு போய் அவிக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சா காணும். இப்போ நாங்கள் வந்து கொதிக்க வச்சுருக்குது. இங்கே பாருங்கோ இப்படி அவிஞ்சு வந்திருக்கணும். இல்லை பச்சையாக இருக்குதுன்னு கலர் மாறி ஒரு பச்சை அணியில் ஒரு லைட் மஞ்சள் மாதிரி இருக்குது. நல்ல படிவாக இருக்குது. இதை நாங்கள் இப்போ இறக்க போகிறோம். இங்கே பாருங்க இந்த ரக்கி நாங்கள் இப்போ கொண்டு வந்து இதை வச்சுட்டோம். இதை வந்து நாங்கள் டீ கப்பில் பார்த்து குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கும் இப்படி மூட்டு வலிகள் இருந்தால் தேவையில்லாத மருந்து விலை நாங்கள் நிப்பாட்டி போட்டு இதை குடிச்சு பாருங்க. பவள மல்லிகை இலை அவிச்சு போட்டு இதை நாங்கள் ஆற விட்டு தேசிக்காய் புளி விட்டு இதை நாங்கள் குடித்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு வந்து இப்போ நான் கொஞ்சம் தேசி புளி விட்டு தான் குடிக்க போகிறேன். தேசி புளி விட்டோன்னா கலர் டப்புன்னு மாறும். இப்போ நான் முதல் குடிக்க போகிறேன். என்ன பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா தான் இருக்குதேன். நல்ல ஒரு கசப்பு தன்மை இருக்குது. ஆனால் அதுதான் இந்த விரதது மூலிகைன்னு சொல்கிறோம். அதுதான் இந்த கசப்போடு நாங்கள் குடிக்க போகிறோம். நான் இப்போ இதை குடிக்க போகிறேன். என்ன அதோட இது கொஞ்சம் கசப்பாக இருக்குது. அப்போ நாங்கள் பெரியாக்கள் வந்து அப்படியே குடிப்பினோம். எங்களுக்கு கொஞ்சம் கசக்கிறதால நாங்கள் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறோம். நீங்களும் அதே போல் நாட்டு சர்க்கரை என்ன இல்லை இப்போ சீனி என்னாலும் பரவாயில்லை, நீங்கள் பேக்கை போட்டு குடிக்கலாம். சர்க்கரை சாப்பிட்டு தேசி புளியோட இந்த தேநீரை குடிக்க இன்னும் சூப்பராக இருக்கு. என்ன நல்லா இருக்கு. நீங்களும் செய்து குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. மூட்டு வலி எப்படி இருக்குன்றதை போடுங்க. சரி, இதோட நாங்கள் எங்களோட காணொலியை முடிச்சு கொள்கிறோம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.